Hi friends, welcome back to the channel. So நாம இப்போ first unitல வந்து next Deming's 14 points பற்றி நாம இப்போ பார்க்கலாம். Deming's 14 points அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பற்றியும் டெமிங்கோட 14 பாயிண்ட்ஸ் அவர் வந்து குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இதே யூனிட்டில். ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி குருஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அட்லீஸ்ட் எவ்வளோ நாள் உழைக்க முடியுமோ அவ்வளோ நாள் அது உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம எந்த ஒரு பொருளையும் வாங்குவோம். ஸோ குவாலிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அமெரிக்கன் குவாலிட்டி குருஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்டர் ஷெவர்ட், எட்வர்ட் டெமிங். ஸோ டெமிங் வந்து ரொம்ப 14 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு குவாலிட்டியை பற்றி. அதை பற்றி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. அண்ட் தென் எம் ஜுரான், ஃபிலிப் கிராஸ்பே, அர்மாண்ட் ஃபெய்கன்பம் அப்படிங்கிறவங்க வந்து குவாலிட்டி குருஸ். டிஃப்ரெண்ட் இயர்ஸில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களோட வியூஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பனீஸ் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஜாப்பனீஸ், அமெரிக்கன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்து டெமிங் பற்றி பார்க்கலாம் நம்ம. டெமிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராமினன்ட் கன்சல்டன்ட், டீச்சர், ஆத்தர், அப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் குவாலிட்டி. ஏன்னா குவாலிட்டியை பற்றி நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து வெல் நோன் புக்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. என்ன குவாலிட்டியை பற்றியும் சரி, ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் பொசிஷன், அவுட் ஆஃப் த கிரைசிஸ். ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. டெமிங்கோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது பார்க்கலாம். டெமிங்கோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டாபிக்ஸில் குரூப் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து 14 பாயிண்ட்ஸ் ரூட் டு குவாலிட்டி, இன்னொன்று வந்து PDCA சைக்கிள், இன்னொன்று வந்து 7 டெட்லி டிவைசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ். ஸோ இதெல்லாம் தான் வந்து 4 விஷயம் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெமிங்கோட 14 பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த 14 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட் கான்ஸ்டன்சி ஆஃப் purpose towards improvement of product and service. நாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு, நமக்கு திஸ் இஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நிலைச்சி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து அதே போல் நம்ம வந்து நிறைய ஜாப்ஸும் வந்து மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த பிஸ்னஸில் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா குவாலிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம குவாலிட்டியை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சர்வைவல் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன், அடாப்ட் த நியூ ஃபிலாசபி. நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் ஏஜில் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம், இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். வெஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க வந்து அவேக்கன் பண்ணுறாங்க. நாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட லீடர்ஷிப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு சேஞ்ச் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நாம் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். ஸோ எப்பயும் போல் ரொம்ப நம்ம வந்து டெரர் லெவலுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்க வந்து முன்னாடி வந்து அந்த வேலையை செய்வாங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அந்த விஷயத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு லாங் டேர்ம் விஷனரி தாட்டாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்தோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், குவாலிட்டியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், சீஸ் டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஸ்பெக்ஷன் டு அச்சீவ் குவாலிட்டி. நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணணும். மாஸ் பேசிஸ் ஆஃப் பில்டிங் குவாலிட்டி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு வந்து நல்லபடியாக நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது தன்னால் வந்துடும். பிகாஸ் தே வில் டூ எவ்ரி ஜாப் வித் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து இன்ட்ரெஸ்டோடு செய்வாங்க. அப்போ வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ அந்த குவாலிட்டி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பிடிச்சி தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்போ நம்ம தேவையில்லாமல் அடிக்கடி நம்ம வந்து இது கரெக்டாக பண்ணாங்களா இல்லையா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன், இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் அவார்டிங் பிஸ்னஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரைஸ் டேக். நம்ம வந்து டோட்டல் காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணணும். அதே போல் சிங்கிள் சப்ளையர், எனி ஒன் ஐட்டமுக்கு வந்து நம்ம சிங்கிள் சப்ளையருக்கு வந்து வி ஹவ் டு மூவ் டுவர்ட்ஸ் ஆன் எ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லாயல்ட்டி அண்ட் ட்ரஸ்ட். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு 1 ரூபிக்கு ஒரு நட் அண்ட் போல்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா கூட அதை வந்து நம்ம வந்து ஒரு அவங்களோட நீடை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதுக்காக பெரிய பொருள் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு சேவை செய்வேன், சின்ன பொருள் கொடுத்தா இது யார் எடுத்து தராங்க, இது எங்கே தேடுறது அப்படின்னு நம்ம விட்டோம்னா அந்த லாயல்ட்டியும் ட்ரஸ்ட்டும் நம்மக்கிட்ட வந்து போயிடும். ஏன்னா அந்த எந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து பண்ணாங்கன்னா மட்டும்தான் பெரிய விஷயத்த நம்ம சாதாரணமாக ஓகே இங்கே போனால் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரணும். ஸோ எப்போதுமே நம்ம லாயல்ட்டியும் ட்ரஸ்ட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
தென் இம்ப்ரூவ் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ஃபார்வர்ட் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ். நம்ம வந்து குவாலிட்டியும் சரி ப்ரொடக்டிவிட்டியும் சரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும். ஸோ நம்ம மேன் பவர், ஸோ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படணும். அதே போல் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து காஸ்ட்டு வந்து குறைக்க முடியும். இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் ஆன் த ஜாப். ஸோ நம்ம எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் வாட் எவர் டு பி டன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். இன்ஸ்டிடியூட் லீடர்ஷிப் எய்ம் ஆஃப் சூப்பர்விஷன் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். மெஷின்ஸாக இருந்தாலும் சரி, கேட்ஜெட்ஸ், அவங்க வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை வந்து எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, பெட்டர் ஜாப் பண்ணுறதுக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங்கில் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சூப்பர்விஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சூப்பர்விஷன் வேணும். நம்ம வந்து அந்த சூப்பர்விஷன் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணோம்னா அங்கே ஏதாவது ஃப்ளாஸ் இருந்ததுன்னா கூட, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கூட நம்ம அதை எடுத்து சொல்லலாம். இல்லை நாம் அது சரியாக பண்ணல அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் வந்து பாதிப்பு ஏற்படும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் டிரைவ் அவுட் ஃபியர். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஃபியர் இல்லாமல் நாம் வந்து எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பயந்தோம் அப்படின்னா அதில் வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்காது எந்த ஒரு ஜாப்லையுமே. தென் பிரேக் டவுன் பேரியர்ஸ் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். நம்ம வந்து பீப்புள் ரிசர்ச்லேயும் சரி, டிசைன்லேயும் சரி, சேல்ஸ் இல்லை ப்ரொடக்ஷனில், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டீமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தனியாளாக இருந்து எதையும் நம்ம பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்தை தனியாக செய்யணுமோ அதை தனியாக செய்யலாம். இல்லை ப்ரொடக்டிவிட்டி இல்லை கம்பெனி அப்படின்னு வரும்போது டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் என்கவுண்டர் பண்ணணும். என்கவுண்டர் பண்ணி ப்ராடக்ட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட சர்வீஸ்லேயே இருந்தாலும் சரி, என்கவுண்டர் பண்ணி அதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ தான் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகும், செட்ரைட் ஆகும். தென் எலிமினேட் ஸ்லோகன்ஸ், எக்ஸார்டேஷன்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 டிஃபெக்ட்ஸ் இருக்கணும். நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸோ 0 டிஃபெக்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் நியூ லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம நிறைய புது லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பிகாஸ் டே பை டே காம்படிஷன் is getting going on like anything. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஷயத்தை நம்மளோட பிஸ்னஸை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணால் மட்டும்தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா 0 டிஃபெக்ட். எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ நாள் உழைக்க முடியுமோ அந்த பொருள் உழைக்கணும். அப்போ தான் வில் பி ப்ரிஃபரிங் இன் த மார்க்கெட். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பென்சிலை கூட எடுத்துக்கோங்க, அப்சரா அப்படிங்கிறது. ஸோ காலங்காலமாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் வர்றது இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா வந்து அப்போ கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நமக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்க் ஆஃப் த காசஸ் நம்ம வந்து லோ குவாலிட்டி சப்போஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன காசு, அது என்ன காசு, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பியாண்ட் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். எலிமினேட் ஒர்க் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் த ஃபேக்ட்ரி ஃப்ளோர். நம்ம வந்து லீடர்ஷிப் we have to substitute for leadership and eliminate management by objectives. அப்படின்னா நம்ம வந்து கோல்ஸ் இல்லை சப்ஸ்டியூட் லீடர்ஷிப் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோல்ஸ், நியூமெரிக்கல் கோல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் ரிமூவ் பேரியர்ஸ் டு ப்ரைட் ஆஃப் ஒர்க்மேன்ஷிப். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சூப்பர்வைசர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம குவாலிட்டியிலேருந்து நம்ம வந்து குவாலிட்டி ஷியர் நம்பர்ஸ் டு குவாலிட்டி. எவ்வளோ பேர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆர் 2 பீப்புள் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு சின்ன சின்ன வேலை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அக்கம்பனி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து செட்ரைட் பண்ணி கொடுத்தோம்னா ஸோ இட் வில் பி பெட்டர். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல குவாலிட்டியாக அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குவாங்க. ஸோ நம்ம வந்து பேரியர்ஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்காமல் அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ பிகாஸ் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி அந்த பர்சன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் தேல் பி டூயிங் இட். அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து ரைட் டு ப்ரைட் ஆஃப் த ஒர்க்மேன்ஷிப். கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ப்ரைட் மூமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேலரி நம்ம கொடுத்தாலும் சரி இல்லை கொடுக்கலனாலும் சரி, லாங்கர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம். அந்த கொடுக்காம இருந்தால் கூட அவங்க அதை வந்து மைண்ட் பண்ணாமல் ப்ரைட் மூமெண்ட்டுக்காக தே வில் ஒர்க். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதனால் தேல் பி ஒர்க்கிங் இட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு ரிமூவ் பேரியர்ஸ். ஒரு சின்ன சின்ன பேரியர்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் இன்ஸ்டிடியூட் எ விகரஸ் ப்ரோக்ராம் ஆஃப் எஜுகேஷனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம வந்து
எஜுகேஷன்லையும் சரி இல்லை வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி அவங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரியும். அதனால் they'll be working it for longer hours also. Put everybody in the company to work to accomplish the transformation. The transformation is everyone's job. கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க டீமில் அப்படின்னும் போது ஒரு 2 பேர் அதில் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து விடாமல் அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணணும். என்ன ஒர்க் அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்களோ அவங்கள வந்து ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணி நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். இல்லை இவங்க கிட்ட கொடுத்தா தப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அதே பழக்கம் தான் அவங்களுக்கு வரும். அந்த ஜாபை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ தே ஆல்சோ வில் பி ஹேவிங் எ குட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணால் ரொம்ப நல்லது. இதுதான் டெமிங்ஸோட 14 பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமிங் சைக்கிள். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து 4 கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். அதில் செகண்ட் கான்ட்ரிபியூஷன் டெமிங் சைக்கிள் ஆர் பிடிஏ சைக்கிள். பிடிஏ சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான், டூ, செக், ஆக்ட். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பிளான் அப்படிங்கிறது என்ன தேவைப்படும், டூ இட், அப்புறம் செக் அப்படின்னா இந்த ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெயிங் மிஷின் கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வெயிங் மிஷின் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம். இது வந்து வைக்கிறதோட நம்ம வேலை வந்து நின்றாது. நம்ம வந்து அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அங்கே வைக்கணும். இல்லை ஒரு பிரிண்டர் எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறாங்க, கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் ஒர்க் ஆகாத பிரிண்டரை நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து செக் பண்ணணும். ஸோ அதே போல் தான் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயமும். ஆக்ட் அப்படிங்கிறது ஓகே செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் என்னவோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸோ யூனிவர்சல் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தடாலஜி கிடையாது. யூனிவர்சலாக டோட்டலாக இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே போல் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ், கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இது எனக்கு பண்ணித்தாங்க, அது எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் அந்த ப்ராடக்ட் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. அப்போ தான் அந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சைக்கிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்னிங் அண்ட் ஆன்கோயிங் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது ஒன்னோட நின்றது கிடையாது. இந்த பிளான், டூ, செக், ஆக்ட் வந்து கண்டினியூஸ்லி இட் ஹாஸ் டு கீப் ஆன் கோயிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 டிஃபெக்ட்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து 100% இல்லைனாலும் 96 97 அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து வி ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி கீப் ஆன் இம்ப்ரூவிங் அவர் குவாலிட்டி. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஸோ அதை நம்ம சிஸ்டமேட்டிக் வேல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே போல் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனவுடனே அனதர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். பிளான், டு, செக், ஆக்ட். தென் தேர்ட் கான்ட்ரிபியூஷன் 7 டெட்லி டிவைசஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி என்ன மாதிரி டெட்லி டிவைசஸ் டெட்லி டிசீசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் இது வந்து நம்ம வந்து டெமிங் அன்ஃபர்கிவபிள் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெட்லி டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், டிடி அப்படின்னு சொல்கிறோம். அன்ஃபர்கிவபிள் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்பஸ், என்ன பர்பஸ்னே தெரியாமல் நம்ம வந்து பண்ணுறது, அதில் லேக்னும் இருக்கிறது. தென் எம்ஃபாசிஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ். ஒரு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பழக்கடைக்கு போனால் கூட நம்ம வந்து இப்போ வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து இவங்க இன்றைக்கி தான் புதுசாக வராங்க, தெரியும் இல்லையா எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெளியூர்லேருந்து வராங்க, இவங்க வந்து 2 நாள் தான் வாங்குவாங்க, நம்ம அழுகின படத்தை போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு இருக்கும். அப்போ அப்படி போட்டாலும் திரும்பி அந்த ஊருக்கு வரமாட்டாங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வருவாங்க 1 இயர் கழிச்சோ 1.5 இயர்ஸ் கழிச்சோ. அப்போ இந்த கடையாக நம்ம வாங்கக்கூடாது, போன தடவை நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஏதோ இப்போதைக்கு நமக்கு லாபம் வரணும் அப்படின்னு நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெரிட்ஸ், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மெரிட்ஸை வச்சு நம்ம வந்து வி ஹாவ் டு பி ரிலையன்ட். கண்டிப்பாக நம்மளே இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறனாலும் வருஷம் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த தொழில் மூலமாக நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எடுக்கிறது. இந்த வருஷம் நம்ம எவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்கோம் இந்த கம்பெனிக்கு, நெக்ஸ்ட் டே நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நமக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் திங். ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப் மொபிலிட்டி அப்படிங்கிறது
நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா we have to keep on mobile from one place to another. அதாவது நம்ம இப்போ ஒரு ஒர்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம செய்யாமையும் நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்து புரியணும். தென் ரிலையன்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ். கண்டிப்பாக எந்த ஒரு ரிசோர்ஸஸாக இருந்தாலும் இது நம்மது இல்லை, கம்பெனி தானே, வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பண்ணக்கூடாது. எக்ஸசிவ் மெடிக்கல் காஸ்ட். நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு காஸ்ட் அப்படின்னாலும், மெடிக்கல் காஸ்ட் அப்படின்னாலும் நிறைய நம்ம வந்து போட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இது வந்து யார்தோ தானே அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு நினைவு வந்து நமக்கு வரக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் நம்ம எடுத்து பண்ணணும். எப்போவுமே ட்ரூவாக இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும். எக்ஸசிவ் லீகல் காஸ்ட். கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணாலும் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் டெட்லி டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷன் ஃபார் அ சிஸ்டம். நம்ம வந்து மேனேஜர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணுமோ அதை அப்ரிஷியேட் பண்ணணும். எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுற விஷயத்தை வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம வந்து செய்யணும். எந்த விஷயத்தை அவங்களுக்கு ஃப்ளாஸ் இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை வந்து தனியாக கூப்பிட்டு இதிலெல்லாம் குறைகள் இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஃப்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் திட்டுறது அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஒர்க் நேச்சரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் we'll be having knowledge of statistical theory. So knowledge or understanding ரொம்ப important. Process ஓட capability பொறுத்து control charts, interactions and also loss functions. Theory of knowledge. So எல்லா பிளான்ஸும் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் பொறுத்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வி காப்பிட். நாலேஜ் ஆஃப் சைக்காலஜி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் அப்போ தான் வந்து மோட்டிவேட் ஆகிப்பாங்க. தென் ஸோ வாட் எவர் தே வில் பி ஹேவிங் டிஸ்இல்யூஷன்ஸ் தே வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் இட். ஸோ அவங்களோட சைக்காலஜி பொறுத்து நம்ம we have to implement the job, we have to make them give the job to them. Hope you understand. Thank you very much.